அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனோட அருளால் நம்ம திருக்குரானை ஓதிட்டு வரோம். சூரா அல் அன்ஃபால், போரில் கிடைத்த பொருட்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இந்த அத்தியாயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். 25 ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த 25வது ஆயத்தில் இறுதியாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு உங்களில் பாவம் புரிந்தவர்களை தாக்குவதுடன் மட்டும் நின்று விடாதோ, அந்த குழப்பத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். இப்போ திருக்குரான் அதிகமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கே காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபித்னாக்கள். நம்ம சாதாரணமாக நினப்போம், ஃபித்னா சும்மா இந்த சிலை வணக்க வழிபாடு, கபரு வணக்க வழிபாடு, இன்னும் வட்டி, ரிபா, இதுதான் ஃபித்னா அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதை தாண்டி இந்த உலகத்தில் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஃபித்னாக்கள் இருக்குது. ஃபித்னா அப்படிங்கிறது ஒரு குழப்பம். அதுவும் அந்த குழப்பம் எத்தகையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் புரிந்தவர்களை அந்த குழப்பம் தாக்குது அப்படின்னா, ஏன்னா இறைவனே சொல்கிறான், உங்கள் எல்லாரை விட நயவஞ்சகன் நான் அப்படின்னு. அப்போது இறைவனுடைய வஞ்சகம் பாவம் புரிந்தவர்களை தாக்கும். ஆனால் பாவம் புரிந்தவர்களை இல்லாமல் சாதாரணவர்களை தாக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான அந்த ஃபித்னாக்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்பவன், இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ எந்த வகையான குழப்பங்கள், அது உங்கள் வீடுகள்லையாக இருக்கட்டும், உங்களுடைய தெருக்கள்லையாக இருக்கட்டும், உங்களுடைய ஊர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நாடாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் எந்தெந்த இடங்களில் பங்கு விகிக்கிறீங்களோ, ஒரு மனைவியாக, ஒரு பெற்றோராக, ஒரு அக்காவாக, ஒரு தங்கையாக, எந்தெந்த இடத்துல நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்தந்த சூழலில் உங்களால் எந்த இடத்துலையும் குழப்பம் வராமல் தப்பிச்சுக்கோங்க, தடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் இறைவன் ரொம்ப கடுமையாக இருப்பான். நம்ம நினப்போம் சின்ன குழப்பம் தானே, சின்ன இது தானே, ஆனால் அது வேறு எங்கேயோ வேறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இறைவன் குழப்பத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அதாவது குழப்பத்தினால பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை, குழப்பத்தை உருவாக்குறதும் நம்மளாகத்தான் இருப்போம். ஸோ அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளணும். இறைவன் உங்களையும் என்னையும் குழப்பம் உருவாக்குபவர்களாக ஆகாமல் நம்மை தப்பித்து கொள்ளும் அளவுக்கு நம்மளை இறைவன் பாதுகாப்பானாக. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் என்ன நினச்சோம், அவங்க குழப்பவாதி, இவங்க குழப்பவாதி அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் யாரு கண்டா, நம்மளே கூட ஒரு குழப்பவாதியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரியான வசனங்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த வசனங்களில் உங்களுக்கே நீங்கள் வச்சு பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரியான குழப்பவாதியாக என்ன நீ ஆக்கிடாத, என்னுடைய சந்ததியை நீ ஆக்கிடாத அப்படின்னு நம்ம நியத்து வச்சுப்போம். சரி, இந்த மாதிரி குழப்பங்கள்லேருந்து தப்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இறைவன் தண்டனை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றது நம்ம ஃபைனலாக பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு 8வது அத்தியாயம் 26வது வசனம் பாருங்கள். வதுகுரு, அந்த திக்ரு சொல்கிறோம் இல்லையா, திக்ரு பண்ணுங்க, அந்த திக்ரு வதுகுரு இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, நினச்சி பாருங்க, ரிமைண்ட் பண்ணுங்க, ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைவு கூறுங்கள். இது அன்தும், இது அப்படின்னா இந்த சமயத்தை, இந்த 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 விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். கலீலுன், கலீல் அப்படின்னா குறைவானவர்களாக, முஸ்தஸ்அஃபூன பலவீனர்களாக, ஃபில் அருதி, ஃபில் அருது, அருது அப்படின்னா பூமி, பூமி அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிக்கும், சின்ன நாடையும் குறிக்கும், நீங்கள் இருக்கிற வீடையும் குறிக்கும். நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, இந்த நிலம் என்னோடது. அப்போ நிலங்கிறத எல்லா இதுக்கும் பொருந்தும். வீட்டு வாசலையும் நீங்கள் நிலம்னு தான் சொல்லுவீங்க, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊரையும் நிலம்னு தான் சொல்லுவீங்க இல்லையா.
லைக் தட் இந்த இடத்துல பூமி அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த நிலம் பிளேஸ் ஆக நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. தஹாஃபூன பயந்தவர்களாக, ஐ யதஹத்தஃபக்கும் தாக்கி விடுவதை, நாசு நாஸ் அப்படின்னா மக்கள், ஃபஆவாக்கும் வஐயதக்கும் வஐயதக்கும் அப்படின்னா பலப்படுத்தினான் உங்களுக்கு. அந்த யத் யத் வஐயதக்கும் யத் அப்படின்னா கைகள்னு சொல்லுவாங்க. பலப்படுத்தினான் நம்ம சொல்லுவோம்ல, உங்கள் கைகள் பலமாச்சு, உறுதியானீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. பினஸ்ரிஹி தன் உதவியை கொண்டு, நஸ்ரு நஸ்ரு அப்படின்னாவே உதவி. ரசகக்கும் ரசகக்கும் அப்படின்னா உணவளித்தான். உணவு மட்டும் இல்லை, ரிஸ்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கான எல்லா தேவையான விஷயங்களுமே, உங்கள் வாழ்வாதாரம். ரசக்கு அப்படின்னா உணவு மட்டும் இல்லை, வாழ்வாதாரமே. மினத்தையிபாத்தி மினத்தையிபாத்தி லஅல்லக்கும் தஷ்குரூன். இங்கே தையிபாத்தி அப்படின்னா நல்ல உணவுகளில் அப்படின்னு வருது. பட் தையிப் அப்படின்னா சுத்தமான. ரசகக்கும் அப்படிங்கிறது அந்த உணவுன்னு வந்துடுது. உணவு மட்டும் இல்லாமல் அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும், அந்த நீடுன்னு சொல்லுவாங்க, பேசிக் நீடு, உணவு, உடை, இன்னும் வந்து இருப்பிடம், இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம். ஸோ இதுதான் ரசகக்கும் மினத்தையிபாத்தி, நல்ல உணவு. தையிப் அப்படின்னா பரிசுத்தமான அப்படின்னு சொல்லுவாங்க. லஅல்லக்கும் தஷ்குரூன், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இறைவன் சொல்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை நினச்சி பாருங்கள். நீங்கள் சிறுபான்மையராக இருந்தீங்க, பூமியில் வலிமையற்றவராக கருதப்பட்டீங்க. பிற மக்கள் உங்களை இராஞ்சி சென்று விடுவார்களோ, அதாவது உங்களை ஏச்சிட்டு போயிடுவாங்களோ, உங்களை இது பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு தஞ்சம் அளித்தான். தனது உதவியின் மூலம் உங்களுடைய கைகளை வலுப்படுத்தினான். மேலும் அவன் நல்ல பொருள்களிலிருந்து உங்களுக்கு உணவு வழங்கினான், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடும் என்பதற்காக. இது இந்த ஆயத்து அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்கங்கிறது நமக்கு புரியும். ஆமாம், ஒரு என்ன சொல்கிறது, மக்காவுடைய ஆரம்பகால வாழ்க்கை வந்து அவ்வளோ சுமூகமாக இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரொம்ப ஒரு சொற்பமான ஆட்கள் தான் இருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப பலமான ஆட்கள் யாருமே இல்லை. ரொம்ப ஒரு சின்ன படை தான், சின்ன ஆட்கள் தான் இருந்தாங்க, சிறு கூட்டம் தான். இதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, பலகீனமாக இருந்தீங்க. அப்போ இறைவன் தான் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு அபிசீனியாவுக்கு ஒரு தஞ்சம் அனுப்புனா. அபிசீனியாவுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க. அப்புறம் மதினாவில் சில பேருக்கு அடைக்கலம் கிடச்சிது. இப்போ இது வந்து இறைவன் தான் தந்தான், அதை இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பொருள்கள்லேருந்து உங்களுக்கு நான் வந்து உணவும் தந்தேன். அப்போது இதே நிலைமை தான், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்குமே கூட பொருந்தும். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன விஷயம் இல்லை சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட நம்மளுடைய வாழ்வாதாரம், யாரும் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் நம்ம இல்லை. பரிசுத்தமான வாழ்வாதாரம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம நினப்போம், நமக்கு சொந்த வீடு இல்லை, பூமியே நமக்கு சொந்தம் இல்லை, சொந்த வீடு எதுக்கு, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, இன்னும் வந்து எனக்கு என்ன மற்றவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிற இந்த தருணத்தில் இறைவன் வந்து நம்மளுடைய பேசிக் நீடை மட்டும்தான் இங்கே பேசுகிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய அந்த இவங்களும் யார் சொல்கிறது, அந்த தோழர்கள் சஹாபாக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு பணம் காசு இல்லாமல் இல்லை, அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டது பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான்.
இதை தான் நம்ம சிந்திக்கணும். ஏன் அவங்க அவங்க வந்து இவ்வளோ நமக்கே இவ்வளோ இறைவன் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டானா? ஆனால் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் உணவு வழங்கினான் ரிசுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கேயெல்லாம் உங்களுக்கான போதுமான வசதிகள். இப்போ நான் வந்து வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன்னா அடுத்த வேளை தொழுகைக்கு நான் நிற்க மாட்டேன், தூங்கிடுவேன். அப்போ எனக்கு பாதி வயிறு போதும் அப்படின்ட்டு சஹாபாக்கள் பாதி வயிறு சாப்பிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மீதி வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் உட்பட எல்லோரும் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இதெல்லாம் வந்து மறந்துடுறோம். நமக்கு இன்னும் அது சரிப்பட்டு வரலை. ரிசுக்குக்கும் அந்த நீடுக்கும் இன்னும் மற்ற விஷயத்துக்கும் நம்ம வந்து அடையாளம் புரியாமல் இருக்கோம். இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக. ஏன்னா இங்கே ஒவ்வொரு முறையும் சொல்கிறான், நீங்கள் எப்படி இருந்தீங்க, பலகீனமாக இருந்தீங்க, நான் தான் உங்களை பலப்படுத்தினேன், உங்களுக்கு நல்ல உணவும் நான் கொடுத்தேன். எதுக்கு? நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தணும்னா என்ன? நான் வந்து திக்ரு பண்ணணும்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா? நன்றி செலுத்தணுன்னா அல்லாஹ் சொன்ன வேலையை செய்யணும்னு. இப்போ அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லியிருக்கான்ல, அப்போ என்ன வேலை சொல்கிறான் அப்படிங்கிறத அடுத்தது பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா? அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான், நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன். இப்படி தான் வந்து அங்கேயும் நபி காலத்துலேயும் இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிச்சு வேலை வாங்கினான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மக்கிட்டையும் இந்த வார்த்தைகளை சொல்லி காமிச்சு ஒரு வேலையை வாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நன்றி செலுத்தணும்னு தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறான். ஸோ அப்போ என்ன நன்றி செலுத்தணும், என்ன வேலை பார்ப்போம். அடுத்த ஆயத்தில் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். அப்போ நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்யாதீர்கள். அந்த தஹூனு அப்படின்னா மோசம் செய்யாதீர்கள், அவங்கள மோசம் செய்யாதீங்க, அவங்கள ஏமாத்தாதீங்க, அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயத்த பேசுகிறான் பாருங்கள். நான் உங்களுக்கு உங்கள் உணவு தரேன், உங்களை பலப்படுத்தினேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். எதுக்கு? நீங்கள் எனக்கு வந்து நன்றி செலுத்தணும். நன்றிங்கிறது என்னது? எனக்கு நீங்கள் வேலை பார்க்கணும். ஏன்னா நம்மெல்லாம் இறைவனுடைய அடிமைகள். ஒரு எஜமானனுக்கு அடிமையோட விசுவாசம் அப்படிங்கிறது எஜமா சொல்கிற வேலையை செய்கிறதுல தான் இருக்குது. எஜமா சொல்கிற வேலையை செய்கிறதுல தான் இருக்கே ஒழிய எஜமானனை புகழ்கிறதுல இல்லை. எஜமானனை புகழ்ந்தாலும் புகழலைன்னாலும் அவருடைய தரத்தில் தான் அவர் இருப்பார். அப்போ இன்றைக்கி நான் வந்து திக்ரு பண்ணுறதும் தொழுகிறதும் ஓதுறதும் வந்து என்ன நான் வந்து பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு தான், இறைவனை பரிசுத்தப்படுத்த இல்லை. அப்போ இறைவனுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? அவன் சொன்ன வேலைகளை நான் செய்யணும். அதைத்தான் இங்கே குறிப்பிட்றான். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, எனக்கும் என்னுடைய ரசூலுக்கும் நீங்கள் தெரிஞ்சும் கூட தெரியாமையும் கூட என்ன சொல்கிறது, ஏமாத்தாதீங்க, எங்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க. யார்? நபியையும் அல்லாவையும் நம்ம ஏமாற்றக்கூடாதான், வஞ்சனை செய்யக்கூடாதான். அதே மாதிரி அமானிதம்னு ஒன்று இருக்குது. அதாவது இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்தது எதை? இப்போ தான் ரிசுக்கை பற்றி பேசுகிறான். ஸோ ரிசுக்கை பற்றி பேசிட்டு திருப்பி அதே அடுத்த வழியில் அமானிதங்களில் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு பேசுகிறான். அப்படின்னா அப்போ அந்த நம்பிக்கை துரோகம் எந்த எந்த விதமாக இருக்கும்? அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா ரிஸ்க்குமே என்னது? அமானிதம் தான். என்னுடைய உறவாக இருக்கட்டும், நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும், நம்மளுடைய திறமையாக இருக்கட்டும், நம்மளுடைய என்ன சொல்கிறது குழந்தைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும்,
நமக்கான அந்த பெருமையாக இருக்கட்டும், எல்லாமுமே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. அந்த வார்த்தை கூட அமானிதம் தான். ஏன்னா எல்லாரையும் பார்த்து மக்கள் வந்து அந்த வார்த்தை சொல்லிட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக சமைக்கிறீங்க அப்படி சொல்கிற அது கூட அமானிதம் தான். இப்படி எல்லா விஷயங்களுமே அமானிதம் தான். இப்போ அந்த அமானிதத்தில் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செஞ்சிடாதீங்க. நம்பிக்கை துரோகம்னா என்ன? இப்போ அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வீடு கட்டியிருக்கோம், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், சரியா? நமக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கான கிட்டும் நம்ம கைவசம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி காசும் கொடுத்துட்டாங்க. பண்ணி வெயிட் பண்ணி நம்ம பெயிண்ட் அடிப்போம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் நான் ஏன் பெயிண்ட் அடிக்கணும்? நான் வந்து ஜஸ்ட் இங்கே உள்ள அந்த எஜமானரை நான் புகழ்ந்துக்கிட்டே இருக்கேன், நான் வந்து திக்ரு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேலை என்ன? பெயிண்ட் அடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் பண்ணுறோம்ல, இதுதான் அமானிதத்தில் நம்பிக்கை துரோகம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில், அது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கான். அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் இந்த சொசைட்டிக்கு ஒரு விஷயம், ஒரு நல்லதை நீங்கள் கொடுக்கணும், ஒரு நல்லதை நீங்கள் செய்யணும். அதை செய்யாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா இது நம்பிக்கை துரோகம். விளங்குதா? ஒரு ஒரு திரும்பவும் நான் சொல்கிறேன், இறைவன் உங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஹேபிட்டை கொடுத்துருப்பான். அது நல்ல விஷயமாக இருக்கும், ரொம்ப முக்கியம், நல்ல விஷயம். ஏன்னா சிலர் வந்து பொய் சொல்கிறதுல கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதை வச்சு மற்றவங்களுக்கு என்ன யூஸு? அது விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம், அதன் மூலமாக பிறருக்கு வந்து நன்மையை நீங்கள் செய்யலாம். அந்த நன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை, அவங்களுக்கான ஒரு ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலை உங்களால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபுட் ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்குறீங்க, அது விற்கிறீங்க, எதுவாக வேணால் இருக்கட்டும், உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் உபயோகிக்காமல் நீங்களே வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்கிறது அப்படிங்கிறது அமானிதங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம். இறைவன் அதைத்தான் சொல்கிறான், எங்களுக்கு நீ மாறு செய்யாதீங்க. அதாவது என்னையும் இறைவனையும் இறைவனுடைய தூதருக்கும் நம்ம மாறு செய்யக்கூடாது. அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே நம்மளுடைய அமானிதங்கள், நம்மளுடைய அந்த திறமைகளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் வந்து வேலைக்கு போகணுமா, அது செய்யணுமா, இது செய்யணுமா? வேலைக்கு போகணுன்னு யாருமே நிர்பந்தம் பண்ணலை, அது தேவையும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை நீங்கள் ஏதாவது, அது கல்வி மட்டும்னு கிடையாது, குரானுடைய அறிவு, கல்வி, அது மட்டும்தான் வந்து அல்லாஹ்க்கு நம்ம செய்யக்கூடிய சேவை அப்படி கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க தெரியும், அது கூட நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு தச்சு தரீங்கன்னா அது அல்லாஹ்க்கு நீங்கள் செய்கிற சேவை தான், சரியான முறையில். அதுவும் ரொம்ப முக்கியம். ட்ரெஸ்ஸு தைக்க தெரியும், ஓகே, ஆனால் ட்ரெஸ்ஸு இறைவன் சொன்ன முறைப்படி நீங்கள் தச்சு தரீங்களா? அது விஷயம். எனக்கு வந்து ஃபுட்டு சமைச்சு கொடுக்குற, ஓகே, ஃபுட்டு ஹலாலாக நீங்கள் சமைச்சு தரீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது உங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்காமல் பிறருக்காகவும் பயன்படுத்தணும். அதுக்காக நீங்கள் சார்ஜஸ் வச்சுக்கிறது, அது ஏன்னா அந்த சார்ஜ் வச்சு தான் நீங்கள் வந்து பொழப்பு இருக்குது. அப்போ அதுதான் இறைவன் சொல்கிறான். இறைவனே வந்து டைரெக்டாக எதையும் கொடுக்கறதில்ல, இப்படி ஒரு சுழற்சி முறையைத்தான் நம்ம எல்லார்கிட்டையும் ஏற்படுத்துகிறான். இதைத்தான் அவன் சொல்லவும் செய்கிறான். இப்படி நீங்கள் யோசிங்க, சரியா? அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. அடுத்து பாருங்கள், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னத்தும் வ அன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அஸீம். உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையில் சோதனை பொருள்களே என்பதையும் திண்ணமாக அல்லாவிடம் மகத்தான கூலி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அமானிதத்தை நீங்கள் வந்து அமானிதத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்கன்ட்டான்.
அடுத்து சொல்கிறான், உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகள். இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்குது. அதை நான் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், இது படிக்குது, அது படிக்குது, இவ்வளோ நகை போடுறேன், இவ்வளோ இது வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன். இந்த செல்வமும் அந்த குழந்தையும் உங்களுக்கு அப்படியே இதாக இருக்குது. அதனால தான் ஒரு பெருமைக்காக ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில் குழந்தை டிலே ஆகுதுன்னா அந்த கணவன் மனைவிக்கு கூட பெருசாக ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் அது குடும்ப பெருமை. அதுக்காக சுற்றி முற்றி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது 2 மாதத்துலேயே, கல்யாணம் ஆகி 2 மாதத்துலேயே. பட் ஸ்டில் உங்கள் செல்வமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு தான். அப்போ எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு செல்வம் இல்லையே, இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இல்லைன்னா சீக்கிரம் பேப்பரை கொடுத்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ எது இறைவன் கொடுக்குறானோ கொடுக்குறத வேணான்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கான்னா சரி வச்சுருக்கட்டும், எனக்கு என்ன. ஏன்னா இங்கே வந்திருக்கிறதே இறைவன் சொன்ன வேலையை நான் பார்க்கணுன்றதுக்காக தான். எனக்கான வேலை, என்னோட பர்சனல் விஷயங்களுக்கே இங்கே இடமே இல்லை. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு செல்வம் இல்லையே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடியவர்கள் இதை நம்ம திண்ணமாக புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சோதனை அப்படின்னா, எக்ஸாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, சரியா? எக்ஸாம் எழுதும்போது எல்லாரும் 10 கொஷின் கண்டிப்பாக எழுதணும்னு சொல்கிறாங்க. உங்களை மட்டும் பரவாயில்லம்மா, நீ 8 கொஷின் மட்டும் எழுது போதும், நான் உனக்கு நீ எழுதுனதுக்கு நான் ப்ராப்பராக மார்க் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமா துக்கமா? அப்போது இதெல்லாம் ஒரு சோதனை பொருள்கள் தான். இது கிடைக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அதை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதணும். கிடைக்காதப்ப உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இப்போ கொஷின் பேப்பரே இல்லை, எனக்கு அந்த கொஷினே வரலை, வராத கொஷினை நான் போய் அங்கே போய் இங்கே போய் இதுக்கு போய் அதுக்கு போய் நான் போய் டார்ச்சர் பண்ணி வாங்கி கடைசியில் என்கிட்ட இருந்த கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணலை, இந்த கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ பெரிய அபத்தம். அதனால் செல்வங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதிகம் அஞ்சிக்கோங்க. யாரெல்லாம் செல்வம் கணக்கில்லாமல் இருக்கோ, யார்கிட்டலாம் பிள்ளைங்க கணக்கில்லாமல் இருக்கோ, எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுங்க. நம்ம டெஸ்ட்டே இங்கே எழுத முடியலை, அடுத்தவங்களுக்கு போய் செல்வத்துக்கோ பிள்ளைகளுக்கோ நீங்கள் போய் அட்வைஸஸ் திணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் என்ன டெஸ்ட் வச்சுருக்கானோ அதில் அவங்க பாஸ் ஆகிக்கிட்டால் போதும். எல்லாரும் பாஸ் ஆகுறதுக்கு வழியை பார்ப்போம். அப்போ அதுக்குன்னு நம்ம செல்வமும் பிள்ளைகளும் தேவை இல்லையா? அப்போ அதுக்காக நம்ம எந்த உழைப்பும் பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சாவே இறைவன் உங்களுக்கான ரிஸ்க்கை நான் தரேன்னு சொல்லிட்டானே. அந்த ரிஸ்கில் தானே நம்மளுடைய செல்வமும் பிள்ளைகளும் வருவாங்க இல்லையா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதுக்காக நான் உழைக்க வேணாமா, நான் இது செய்ய வேணாமா, அது செய்ய வேணாமா? நீங்கள் அல்லாஹ் சொன்ன வேலையை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ் சொன்ன வேலையை பார்ப்போம். பார்த்த பிறகு அதில் அவன் இன்னும் நமக்கு டெஸ்ட்டு கொடுத்தான்னா அதையும் எழுதுவோம். அதை விட்டுட்டு அந்த டெஸ்ட்டுக்காக நான் இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது இல்லையா? இதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா கடைசியாக இறைவன்கிட்ட தான் அந்த பெரிய கூலி இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்து திருப்பி இறைவன் கூப்பிட்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானன் வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லகும் வல்லாஹு துல் ஃபஸ்லில் அஸீம். இப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தீர்களாயின் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைக்கல்லை வழங்குவான். மேலும் உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நீக்கிவிடுவான். மேலும் உங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் மாபெரும் அருளுடையவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு 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 வித்தியாசமான பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று
எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு கில்ட்டு ஃபீல்குள்ளே, ஒரு சுய பச்சாதாபம் சொல்லுவாங்க இல்லையா, நான் தப்பு நான் தப்பு நான் தப்பு இப்படி சொல்லிக்கிட்டு உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுட்றீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இல்லைன்னா நான் எந்த தப்புமே பண்ணலை, நான்லாம் தப்பே பண்ணலை, நீ பண்ணது தான் பெரிய தப்பு அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க மேலே மட்டும் 2 பேர் சைடுமே தப்பு இருக்கும் தான். தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஆனால் இதுதான் சாட்டுன்னு சொல்லிட்டு என் மேலே குற்றமே இல்லாத மாதிரி இன்னொருத்தவங்க தான் குற்றம் புரிந்தவர்கள் மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா இறைவன் நீங்கள் சுட்டி காமிக்கிறான், நீங்கள் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறீங்க அப்படின்னா எது உண்மை எது பொய் அதை பிரித்து காட்டக்கூடிய உரைகளில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. எது சரி, அதாவது நீங்கள் எவ்வளோதான் நாலேஜ்டு பர்சன், வெல் எஜுகேட்டட் பர்சன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆக இருந்தாலும் இறைவனுக்கு எப்போ நம்ம இறைவனுக்கு பயந்தவர்களாக இருப்போம், இறைவன் சொன்ன வேலைகளை செய்யும் பட்சத்தில் தான் அவனுக்கு பயந்தவர்களாக இருப்போம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அத்தா சொல் பேச்சை கேளு அப்படி சொன்னால் நம்ம பயந்த மாதிரி நடிப்போம். ஆனால் அவங்க சொல்கிற எதையுமே நம்ம கேட்கவே மாட்டோம், சரி சரின்னு மண்டையை மட்டும் ஆட்டிப்போம் இல்லையா? அதே நிலமை இன்றைக்கி இறைவன்கிட்டையும் நான் சொல்கிறத கேளுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ அது பேர் என்ன, திறமைகளை கொடுத்துருக்கேன், இவ்வளோ வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பிறருக்கு நீங்கள் அந்த வாழ்வாதாரத்தை பயனுள்ளதாக ஆக்குங்க அப்படி சொல்லி இறைவன் நம்மளை அனுப்புனா, சரி சரி நான் பயந்துருக்கேன், நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் அப்படின்னு ஒரு வாய் பேச்சுக்கு சொல்லிட்டு அது எதுவுமே நம்ம செய்யலைன்னா தான் அங்கே பிரச்சனை. அப்போ நம்ம வாயில் சொல்லிட்டு செய்யலைன்னா நம்ம இறைவனுக்கு அஞ்சுபவர்கள் இல்லை. ஆனால் எனக்கு வாயிலெல்லாம் சொல்ல தெரியல, எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு இது தெரியுது, இதை வச்சு என் பொழப்பை நான் பார்க்குறேன், இதனால் மற்றவங்களுக்கும் பயன் இருக்குது அப்படின்னு ஒரு 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 சிலை வணங்கி செஞ்சால் கூட இறைவன் அவங்களுக்கான கூலியை கொடுப்பான். சிலையை வணங்குறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலை, அதனால அவன் வணங்குறான். அதனால் ஏன் இதை நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, முஸ்லீம்கள் மட்டும்தான் ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஆனவங்க, இறைவன்கிட்ட நேரடி மன்னிப்பு பெற்றவர்கள் அப்படின்னு யூதர்களை போன்று நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குரானை பார்க்கும்போது தான் தெரியுது, நம்மளுடைய செயல்களுக்கு தான் இறைவன் இது பண்ண போகிறான், நமக்கான கூலியை கொடுக்க போகிறான் அப்படின்னு. ஸோ அப்படி நம்மளுடைய செயல்கள் மூலமாக இறைவனுக்கு அஞ்சி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா பகுத்தறியக்கூடிய சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரித்து காட்டக்கூடிய அந்த உரைகளில் நமக்கு வழங்குவான். அதுக்கு பேர் தான் ஃபுர்கான். மேலும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தாலும் நீங்கள் தீமைகள் செஞ்சு தான் இருப்பீங்க. அதனால தான் நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினப்பு வந்துச்சுன்னா உடனே அல்லாஹ்கிட்ட மன்றாடிருங்க, அல்லாஹ் இந்த நினப்பு கூட எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே தவறுகள் செய்வாங்க தான். இறைவன் எப்போ தீமைகளை நீக்குவான், நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த வேலையை நம்ம செய்யும்போது தான் நம்ம தீமைகளை நீக்குவான். அப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய இந்த செயலை அல்லாஹ் ஏற்றுப்பானா, இது நான் அல்லாஹ் சொன்ன வேலை தானா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் இது அல்லாஹ் எனக்கு சொன்ன வேலையா, அதை நான் செஞ்சேனா, இதை ஏற்றுக்குவானா, இதை ஏற்றுக்கிட்டா தானே என்னுடைய ஒரு தீமையாவது அவன் நீக்குவான். ஏன்னா நம்ம தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணுறோம் தான், தெரியாமல் இன்னும் எவ்வளோ பண்ணுறோமோ தெரில. ஏன்னா நமக்கு அந்தளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது, எது சரி எது தப்புன்னெலாம் தெரியாது நமக்கு. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் செய்கிற ஏதோ ஒரு வேலையாவது இறைவனுக்கு சொன்ன வேலையாக இருக்கணும் அப்படிங்கிற நீயத்தோடு நம்ம இருப்போம். ஸோ அப்படி இருந்தோன்னா இறைவன் நம்மளுடைய பாவங்களை நீக்குவான், நம்மளை மன்னிப்பான். இன்னும் அல்லாஹ் மாபெரும் அருளுடையவனாக இருக்கிறான். அந்த
அதீம், ஃபஸ்லில் அதீம். ஃபஸ்ல் அப்படின்னா அருள், அசீம்னா மா ரொம்ப பெருசு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது. சரியா, இந்த மாதிரி இறைவன் வந்து குறிப்பிடுறான். அடுத்து பாருங்க, وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. மேலும் இந்த நேரத்தையும் நினைவு கூறுங்கள், சத்தியத்தை நிராகரித்தவர்கள் உமக்கு எதிராக சதித்திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். உம்மை கைது செய்ய வேண்டும் அல்லது உம்மை கொலை செய்ய வேண்டும் அல்லது நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக. இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தான். இன்னும் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வோரில் அனைவரையும் விட சிறந்தவனாய் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் நினச்சி பார்க்க சொல்கிறான். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு டைரெக்டாக இறங்குறது. சரி, அப்போ நபியை வந்து ஏன் நபி மேலே இவ்வளோ கோவம் அப்படின்னா, நபி வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து சொல்கிறத நபி வந்து எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் இதை வந்து எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் நபி என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த நீதமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே ஒரு சாதாரண மனுஷன், இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், என்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோடய ஃபேமிலி இருக்குது, இன்னும் யாருன்னே தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா, நான் என் ஃபேமிலிக்கிட்ட தானே நல்ல முறையில் நடந்துப்பேன். அதானே இயல்பு. என் நமக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்கிது, அப்போ அந்த இடத்துல என் ஃபேமிலி இருக்குது, யாருன்னே தெரியாதவங்க இருக்காங்க, அப்போ நான் டக்குன்னு கொண்டு போய் என் ஃபேமிலிக்கு தானே கொடுப்பேன். இதுதானே எல்லோரும் பண்ணுவோம். இது ஓகே. ஆனால் இதை விட இன்னும் நான் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா, என் ஃபேமிலியில் உள்ளவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் வந்து கண்ணை மூடிட்டு என் ஃபேமிலிக்கு உள்ளவங்கள தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லாத்தையுமே பிரித்து பாருங்கள், கரெக்டாக அதன்னு பகுத்தறிவோடு பாருங்கள். உங்களோட ஃபேமிலி அவங்கன்னு பிரித்து பார்க்காதீங்க, எல்லாரையுமே நேராக ஒரே மாதிரி பார்த்து தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பிரிங்க. இல்லை நான் வந்து உங்களுக்கு சட்டம் சொல்கிறேன், ஏன் சட்டப்படி நீங்கள் இருங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்படின்னா இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த சாதாரண மக்கள், அதாவது மேல்தட்டு மக்கள் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது, எங்களுக்கு வந்து எங்கள் இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தடுக்க நினைக்கிறாங்க. அப்போ அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சதித்திட்டம் தீட்டுறாங்க, முக்கியமாக சத்தியத்தை நிராகரித்தவர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சில ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு பெருசாக தெரியலை. பட் இந்த சத்தியத்தை நிராகரித்தவங்க அப்படின்னா இது சேம். அதாவது நான் வந்து நடுநிலைமையாகலாம் இருக்க மாட்டேன், எது சரி எது தப்புன்னா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எது தோதா வருதோ அதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நபிக்கு எதிராக சதித்திட்டம் திட்டுறாங்க, நபியை கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா நாடு கடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நானும் இவங்களோட சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறேன், எல்லாரையும் விட சூழ்ச்சி செய்கிறதுல நான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு இங்கே இறைவன் வந்து டிக்ளேர் பண்ணுறான். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி சூழ்ச்சி செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் யூனிட்டி, இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சூழ்ச்சி செய்பவர்கள், நிராகரிப்பவர்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்கள். ஸோ கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இதெல்லாம் அவதானிச்சுட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரியா? சூழ்ச்சி செய்பவரில் அனைவரையும் விட இறைவன் சிறந்தவனாக இருக்கிறான். அடுத்து இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா காலு கத் சமிஅனா லவ் நஷாஉ லகுல்னா மிஸ்ல ஹாதா
இன் ஹாதா இல்லா அசாதிருல் அவ்வலீன். மேலும் நம் வசனங்கள் அவர்கள் முன் ஓதி காண்பிக்கப்படும் போது கூறுவார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் நினைத்தால் இதை போன்று நாங்களும் உருவாக்கி கூற முடியும். இவையெல்லாம் முன்னோர்கள் கூறி வரும் கட்டுக்கதைகளே அன்றி வேறு இல்லை. இப்போ இந்த விஷயம் ஏதோ குரான் ஓதி காண்பிச்சு அதுக்கு இவங்க இதெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்திக்காதீங்க. நம் வசனங்கள் அப்படின்னா இறைவன் சொல்கிறான்ல, இந்தந்த வார்த்தைகள் நான் உங்களுக்கு கொடுத்ததை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, வேலையை பாருங்கள், நான் சொல்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு சட்டமாக சொல்கிறான்ல. இப்போ இந்த சட்டங்கள்லாம் சொல்லப்படும் போது நாங்கள் நினச்சா இந்த மாதிரி சட்டத்தை எங்களாலையும் தான் உருவாக்கிக்க முடியும், இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் சொன்ன சட்டம்தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களாம். அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை சட்டங்கள் எத்தனை ஊர்களில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டம், எத்தனை கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சட்டங்கள் அதெல்லாம் என்ன, சட்டம்னா என்ன, யார் சட்டத்தை இயற்றுறா, எந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இதுலேயுமே கூட ஷியா சுன்னின்ற பிரிவில் இன்னும் ஏதேதோ வக்ஃபு, இன்னும் நிறைய பிரிவுகள், சொல்ல முடியாத எண்ண முடியாத பிரிவுகள், ஷாஃபி, ஹனஃபி, இப்படி ஏகப்பட்ட பிரிவுகளில் ஏகப்பட்ட சட்டங்களில் அது எப்படி ஒரு இறைவன் தான், ஆனால் சட்டங்கள் மட்டும் எப்படி வெவ்வேறையாக வருது. அப்போ நாங்களாக உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னவங்கலாம் யார்? சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி இறைவனுடைய சட்டங்கள் சொல்லி காண்பிக்கப்பட்டால் இதே மாதிரி எங்கனாலையும் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு பேசுவாங்க. அடுத்து பாருங்கள், வைது காலுல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரதம் மினஸ் சமாஇ அவிஅதினா பி அதாபின் அலீம். மேலும் அவர்கள் இவ்வாறு கூறியதை நினைத்து பாரும், இறைவனே, இது உன்னிடமிருந்து அருளப்பட்ட சத்தியம் என்பது உண்மையாயின் எங்கள் மீது வானத்திலிருந்து கல் மாறி பொழிந்துவிடு, அல்லது துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு கொண்டு வா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள், இந்த சட்டங்கள் கொண்டு வரும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. அரபி மக்கள், யூத மக்கள், தமிழர்கள் அப்படிலாம் பிரித்து பார்க்க, பொதுவாக சாதாரணமாக யாராக வேணால் இருக்கட்டும், அன்னைக்கு சிச்சுவேஷனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கனாலையும் முடியும் அப்படின்னு பேசிட்டு திருப்பியும் அவங்க சொல்கிறாங்க, இப்போ இறைவன் தான் இந்த சட்டம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா எங்களுக்கு கல் மாறி அப்படின்னா கல்லை மலை மாதிரி பொழிய வைங்க பார்ப்போம், இல்லாட்டி துன்புறுத்தக்கூடிய வேதனை எங்களுக்கு கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இதெல்லாம் பண்ணுவோம், குடும்பங்களில் அது நடக்கும். நிச்சயமாக இதுதான் நான் சரிதான், நீங்கள் தான் தப்பு அப்படின்னு பேசக்கூடியவர்களாக இருப்போம். அல்லது ரொம்ப இல்லைன்னா என்ன வருதோ வரட்டும், நிறைய சாபங்கள் வேறு நம்ம விட்டுப்போம். இறைவன் பாதுகாப்பானாக, இறைவன் அதுலேருந்துலாம் நம்மளை பாதுகாப்பானாக. ஏன் இதை குறிப்பிட்றேன் அப்படின்னா, குடும்பங்கள்லேருந்து தான் ஒவ்வொன்றுமே வரும். இங்கே ப்ராப்பரைஸ் பண்ணிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஆஸ் அ லேடிஸ், பெண்களாக நம்ம குடும்பத்தில் தான் பெரிய பங்கு வகிக்கிறோம். ஒரு சிலர் வேலைக்கு போகிறோம், ஒரு சிலர் சொசைட்டியில் பங்கு விதித்தாலும் பலர் குடும்பத்துக்குள்ளே தான் பங்கு வகிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரின்னா இறைவன், நாங்கள் அதை மறுக்கிறோம்ல, அப்போ எங்களுக்கு தண்டனையை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வமா கானல்லாஹு லியுஅதிபஹும் வஅன்தும் ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யுஸ்தக்ஃபிரூன். ஆனால் நீர் அவர்களுக்கிடையே இருக்கும்போது அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையை இறக்குபவனாக இல்லை. மேலும் மக்கள் பாவ மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் மீது வேதனையை இறக்கிவிடுவது அல்லாஹ்வின் நியதி அல்ல.
ஆனால் அன்னைக்கு சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடுவில் இருந்தாங்க. அங்கே சில மக்கள் வந்து பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்கள வந்து நான் தண்டிக்க மாட்டேன். சரி, இப்போ அதே தான் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஃபித்னாக்கள் ரொம்ப அப்படியே கொடூரமாக போய்கிட்டு இருக்கிற நிலைமையிலையும் இறைவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், பொறுமை காக்குறான். அப்போ அதுக்கு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நினப்போம், இவங்க இவ்வளோ தப்பு பண்ணுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலையே. அல்லாஹ் வந்து காலம் வச்சுருப்பான். சிலர் வந்து அவங்களையே பாவமன்னிப்பு வேண்டி நின்றுட்டுருக்கிறவங்களும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் எங்கெல்லாம் பெரிய பெரிய இஷ்யூஸ்லேருந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வரைக்கும் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் நாட்டிலேருந்து இந்த உலகம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இவங்களாம் இவ்வளோ தப்பானவங்களாக இருக்காங்களே, ஏன் அல்லாஹ் இவங்களை இன்னும் தண்டிக்காமல் வச்சுருக்கான் அப்படின்னா ரீசன் இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ளேயே சில நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, சில ஆட்கள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால அல்லாஹ் வந்து இன்னும் தண்டனையை இறக்காமல் இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். அடுத்து பாருங்கள், வமாலஹும் அல்லா யுஅத்திபஹுமுல்லாஹு வஹும் யசுத்தூன அனில் மஸ்ஜிதில் ஹராமி வமா கானு அவுலியா இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன வலாகின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன். அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முறையான நிர்வாகிகளாக இல்லாத நிலையில் மக்களை அங்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனைக்கு உள்ளாக்காமல் இருப்பதற்கு அவர்களிடம் என்ன காரணம் உள்ளது? இரையச்சம் உள்ளவர்கள் மட்டுமே அதன் முறையான நிர்வாகிகளாய் ஆக முடியும். ஏனெனில் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். மஸ்ஜிதுல் ஹராமுக்கு யார் நிர்வாகம் பண்ணணுங்கிறத இறைவன் பேசுகிறான். இன்னொன்று இன்றைக்கி நமக்கு வந்து நடக்குது இல்லையா, அதாவது பாஸ்போர்ட் விசா வந்து யாரோ ஒருத்தவங்க ஓகே பண்ணாதான் நீங்கள் ஹஜ்ஜுக்கே போக முடியும். அதைத்தான் இறைவன் இங்கே கேட்குறான். மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இவங்க வந்து முறையான நிர்வாகிகள் இல்லாத நிலையில் மக்களை அங்கே செல்ல விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் சவுதி அரேபியா தான் இதெல்லாம் பண்ணுதா அப்படின்னா அதையும் தாண்டி உள்ள வேறு இருக்குது. சவுதியை நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னாலுமே யூஎஸ்ஏ டாலர் தான் அங்கே எல்லாமே, டாலர் தான் எங்கேயுமே பேசுது. சவுதி இது கூட எங்கேயும் பேசலை. ஸோ டாலர் தான் பேசுது. சரியா? அப்போ நீங்கள் சிந்திக்கணும், அப்போ யார் அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணுறாங்க? நம்ம பார்க்குறது எல்லாமே சரியில்லை, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நிர்வாகம் மஸ்ஜிதுல் ஹராமுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு இறைவன் இங்கே பேசுகிறான். அவங்க இரையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது. ஆனாலும் பெரும்பாலானவங்க இதை அறிய மாட்டாங்க அப்படின்னு இறைவனே சொல்லிட்டான். நபி இருந்த டைம்லையே இதை பேசிட்டான். ஏன்னா நபியுடைய காலத்துலேயுமே மஸ்ஜிதுல் ஹராம் யார் கைவசம் இருந்துச்சு? காஃபிர்கள் கைவசம் தான் இருந்தது இல்லையா? அப்போ அவங்கக்கிட்ட இருந்து இறைவன் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்கா கன்கொயர் மக்கா வெற்றி நடக்கிறதுக்கு முன்னாடி இறங்கின ஆயத்தாக இது இருக்கும். ஸோ யார் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத இறைவன் இங்கே குறிப்பிட்றான். வமா கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகாஅம் வதஸ்தியா ஃபதுகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். கஆபா ஆலயத்தில் அவர்களுடைய தொழுகை சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதுமே அன்றி வேறு இல்லை. எனவே நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் இப்போது வேதனையை சுவையுங்கள். அப்போது அந்த காபா ஆலயத்தில் அவங்களுடைய வேலை என்னவாக, தொழுகை அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு என்னவாக இருந்துச்சுன்னா கைத்தட்டுறதும் சீட்டி விசில் அடிப்பதும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிராகரிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால இப்போ வேதனையை சுவைங்க.
இது வந்து மேபி அந்த மக்காவுடைய அந்த வெற்றியின் இதில் வந்து இந்த ஆயத்துகள் இறங்கியிருக்கும். ஏன்னா நீங்கள் உமர் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்காவுடைய வெற்றி எத்தகையதாக இருந்ததுன்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காபத்துல்லாவில் வெறும் சீட்டை யோசிச்சு பாருங்கள், கைத்தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? யாருக்கு என்ன பயன்? இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பயனுமே இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதைத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக இப்போ வேதனையை சுவைங்க அப்படின்னு அன்னைக்கு இறைவன் பேசியிருக்கான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இன்றைக்கி வந்து என்ன விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, கைத்தட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹி ஃபஸயுன்ஃபிகூனஹா சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரத்தன் சும்ம யுக்லபூன் வல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம யுஹ்ஷரூன். சத்தியத்தை மறந்தவர்கள் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருள்களை செலவழிக்கிறார்கள். மென்மேலும் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இறுதியில் இந்த செயல்களே அவர்கள் வருந்துவதற்கு காரணமாய் அமைந்துவிடும். பிறகு அவர்கள் தோல்வி அடைவார்கள். மேலும் இந்நிராகரிப்பாளர்கள் நரகின் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இன்றைக்கி நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளோ செலவில் எல்லாமே பண்ணுறாங்க. எவ்வளோ செலவுகள், ஒரு படமாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அந்த கிராஃபிக்ஸு அது இதுன்னு எவ்வளோ செலவு. இன்றைக்கி வந்து படம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உங்களுக்கான கிளாஸஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமுமே உங்களுடைய கரியராக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், நேரான வழியிலேருந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய செலவு பண்ணுறாங்க. கடைசியில் நான் வருத்தப்படுறதுக்கும் இந்த செலவுகளே காரணமாயிடும். இந்த மாதிரியான நிராகரிப்பாளர்களுடைய அந்த ஒதுங்கும் இடம் வந்து நரகம்தான் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழியில் செலுத்துவானாக. சில மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம்.